அனைவருக்கும் வணக்கம். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைதாகி சிறையில் தண்டனை பெற்று வந்த பாஷா மரணச் செய்தி நாம் அனைவரும் அறிந்திருப்போம். பாஷாவின் இறுதி ஊர்வலத்திற்கு தமிழகத்தில் சில கட்சி தலைவர்களும் சில பிரிவினைவாத இயக்க தலைவர்களும் நேரில் சென்று பங்கேற்று பாஷாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அப்படி இவர்கள்லாம் சென்று அஞ்சலி செலுத்தி இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்கும் அளவிற்கு பாஷா ஒன்றும் இந்த தேசத்திற்காக, இந்த தேச விடுதலைக்காக போராடிய தேசிய விடுதலை போராட்ட தியாகி அல்ல. 1984 ஆண்டு ஜூலை 17 கோயமுத்தூர் கூட்டத்தை முடித்துவிட்டு ரயில் மார்க்கமாக மதுரைக்கு வந்த இந்து முன்னணி பேர் இயக்கத்தின் நிறுவனர் ஐயா வீரத்துறவி ராமகோபாலன்ஜி அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவருடைய உயிரை எடுக்க கொடூரமான தாக்குதலை நடத்தியவன் பாஷா. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் இந்த தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருந்தது. இந்த தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்தவன் பாஷா. 1998 ஆண்டு கோவையில் ஒரு தொடர் குண்டுவெடிப்பை நிகழ்த்தியவன் பாஷா. அந்த தொடர் குண்டுவெடிப்பில் ஏறத்தாழ 58 அப்பாவி மக்கள் உடல் சிதறி பரிதாபமாக இறந்தார்கள். 250க்கும் மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமடைந்து இருக்கிறார்கள். இது போன்ற கொடூர சம்பவங்களை அரங்கேற்றியவன் தான் இந்த பாஷா. தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்டுவதும் பிரிவினைவாதத்தை செயல்முறைப்படுத்துவதும் தீவிரவாதத்தை வளர்த்தெடுப்பதும் தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருந்த பாஷா தான் இப்போ மரணமடைந்தது. இந்த மரணத்திற்காக நேரில் சென்று தங்களுடைய இரங்கலை தெரிவித்தார்கள். பாஷாவின் குடும்பத்திற்கும் அவரை சார்ந்திருக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் பெரிய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு தானும் பெரிய மன வருத்தம் அடைகிறேன் என்ற செய்தியை சமூக வலைதளங்களில் தான் ஒரு தமிழின போராளி என்று போலியாக வேஷம் கொண்டு நடித்து கொண்டிருக்கும் சீமான் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். இதுபோல போலி தமிழினவாதிகளை தன் வயிற்று பிழைப்பிற்காக தமிழை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய சீமான் போன்ற நபர்களை நாம் அடையாளம் தெரிந்து கொண்டு எதிர்வரும் காலங்களில் தேச விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய சமூக விரோதிகளுக்கு கூட்டமைப்பாக செயல்படக்கூடிய அரசியல் தலைவர்களை அடையாளம் கண்டு நாமெல்லாம் புறக்கணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒன்றுபட்ட ஒரு இந்து சமுதாயம் இந்த பாரதத்தில் உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீராம்.